வெர்சஸ் டிவிகேன்னு. அது உண்மையாகவே இப்போ வந்து களம் அப்படி தான் வந்துட்டுருக்கு. திமுகவை வீழ்த்தக்கூடிய முதன்மை சக்தி எதிரானா அது வந்து தாவேகா தான். திமுக வீழ்த்தப்பட வேண்டும், திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று உளமாற விரும்புபவர்கள் அனைவரும் இன்றைக்கு தாவேகா நோக்கி பயணிப்பதே இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக ஒரே தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரர் செங்கோட்டையன். ரெண்டாவது, செங்கோட்டையன் மேலே 1000 கருத்துக்கள் விமர்சனங்கள் வந்தாலும் மிக நீண்ட காலமாக அவர் போல அமைச்சராக இருந்த ஒருத்தர் மேலே இதுவரையில் ஊழல் புகாரோ வேறு குற்றச்சாட்டுகளோ எதிர்க்கட்சியினர் கூட வைக்க முடியல. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சிருது 2 வருஷம்தான் ஆச்சு. இப்போ இந்த கட்சிக்கு எந்த கட்சியிலும் இல்லாத ஆள் வரணும்னா இனிமேல் பிறந்து தான் வரணும் ஆளுங்க. ஒரு புதிய கட்சியில் வந்து தலைமை பொறுப்புக்கு அல்லது மூத்த அரசியல்வாதிகள் வரணும்னா அவங்க நிச்சயமாக வேற ஒரு கட்சியில் பயணித்தவர்களாக தான் இருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஒரு 77 வயசாயிருக்கும்னு நினைக்கிறேன். மிக நீண்ட அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற ஆளுமைகளிடம் வந்து நெருங்கி பழகி அவங்க சுற்றுப்பயணம், அவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளில் இன்வால்வ் ஆனவர். அவருடைய அனுபவம் பயன்படணும் அப்படின்னா அந்த அனுபவத்துக்கு ஏற்ற பதவியை வந்து அவருக்கு வழங்கினா இன்னொரு பெனிஃபிட் அது. செங்கோட்டையன் வந்து விஜய் எப்படி நடத்துகிறாரு, அவருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அவருக்கு எப்படி அந்த கட்சியில் வந்து வரவேற்பு இருக்குது அப்படின்றத பார்த்து அது நல்ல முறையில் இருந்தால் நிறைய பேர் வருவதற்கு தயாராக இருக்காங்க. திமுகலேயே எடப்பாடி வந்து செங்கோட்டையனை வந்து குறைத்து மதிப்பிட்டார். அவருடைய அந்த பொட்டன்ஷியலை பயன்படுத்திக்க அவர் வந்து தவறிவிட்டார். எடப்பாடிக்கு தான் இப்போ மிகப்பெரிய நெருக்கடிங்க. செங்கோட்டையனை ப்ரோவோக் பண்ணதும் இப்போ எடப்பாடி தான். அதன் பலனை அவர் 2026 தேர்தலில் நாட் ஓன்லி இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், கொங்கு பெல்ட்டில் அனுபவிப்பார். எல்லா கட்சியிலையுமே நல்லவர்கள் இருக்கார்கள், கரைப்படியாத கருத்துக்கு சொந்தக்காரர்கள் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் திமுகவில் வந்து பழனிவேல் தியாகராஜன் இப்போ அமைச்சராக இருக்கார். அவர் வந்து தாவேகால சேர்த்துக்கிறதுல என்ன குழப்பம்? திமுகலேருந்து வராரு அப்படின்றது இல்லை, வருபவர் யார்? சொல்லப்போனால் எந்த அதிகாரமும் இல்லாத நிதியமைச்சர் டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர், அவரே சட்டமன்றத்தில் ஒரு தடவை சொன்னார், எனக்கு எந்த அதிகாரமும் இல்லைங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஆட்சி அமைந்தால் நிதியமைச்சருக்கு ஒரு ஆள் இப்போவே ரெடி ஆகிட்டார்னு சொல்லலாம், ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு. ஃபர்தராக தமிழ்நாட்டு அரசு